யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போய் செங்கடலை தாண்டி வனாந்திரத்துக்குள்ள பிரவேசிச்ச உடனே கிட்டத்தட்ட 3 நாள் குடிக்க தண்ணி இல்லாம 3 நாள் பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துல தண்ணியை பாக்குறாங்க. அந்த தண்ணி ரொம்ப கசப்பான தண்ணியா இருக்கு. கசப்பான தண்ணியா இருக்குன்னு அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் போட்டுட்டாங்க. உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எகிப்துல இருந்து நாம் எதுக்காக குடிக்க தண்ணி இல்லாம அது இல்லாம கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு. ஒரு மரத்தை காண்பிச்சு அந்த மரத்தினுடைய கிளையை வெட்டி அந்த தண்ணீரில் போடு அப்படின்னு சொன்னாரு. மோசே மரத்தினுடைய கிளையை வெட்டி தண்ணீர்ல போடுறாரு.